ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? கேஸ் மைக் யூஷனால நாய்ஸ் வருது, அதை மட்டும் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஆல்லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம 1 by 1 ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம கீழே ப்ராஜெக்ட் கொடுத்துருப்போம், அதை ப்ரெஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் செகண்ட் ஸ்டெப் இந்த குரூப் இருக்குது பாருங்கள், பிக் 1 அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அந்த குரூப்பை ப்ரெஸ் பண்ணி எடிட் குரூப் கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி வரும். இதில் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போய்க்குங்க. நீங்கள் எதில் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 by 1 உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. மேலே நான் எந்த டியூரேஷன் கொடுத்துருக்கனோ அதே டியூரேஷனில் வச்சு இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப் தான் அடுத்தடுத்த பிக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. இருங்க, இமேஜ் கரெக்டாக செட் ஆகல. அந்த இமேஜுக்கு போய்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போய்க்கோங்க. சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கோங்க இமேஜை. ஓகே, செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பு கொடுங்க, ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துருப்பேன், அந்த லேயர் இருக்கிற மாதிரியே இமேஜை கட் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போய்ட்டு சைஸை சின்னது பண்ணிவிட்டு மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதேமாரி 3 செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூணாவது பிக்கில் அதேமாதிரி செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த குரூப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். இதுக்கு இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக ஒரு இதில் செட் ஆகும். அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குரூப்பை ப்ரெஸ் பண்ணி இந்த செகண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் குரூப்பையும் அதேமாரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிட்டு வாங்க 1 by 1. ஃபஸ்ட்டு 3 இதை ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் 3 பார்க்கலாம். மூணு தான் நான் உங்களுக்கு செட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஸ்டெப் 3ல் அதேமாரி சேம் உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ அடுத்து ஸ்டெப் 4. எல்லாத்தையும் கரெக்டாக பிக் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணுன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். சாங்குக்கு மேலே இருக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் கம்மி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பால் இருக்கும், அதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கலர் வந்து கம்மியாகிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ உங்கள் இமேஜ் வச்சு ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேலே இருக்க ஏரோ ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட்டில் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.